நம்ம எல்லாருக்குமே கருங்கோழி கறி, பிளாக் சிக்கன் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நார்த் சைட்ல மட்டும் ஃபேமஸா இருந்த இந்த பிளாக் சிக்கன், இப்போ தமிழ்நாட்டிலுமே ஃபேமஸ் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ கருங்கோழியோட மீட் அண்ட் எக் எடுக்கறனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கருங்கோழியோட முட்டை கருப்பா தான் இருக்கும்னு சொல்லி நெறைய பேர் ரூமர்ஸ் பரப்பிட்டு இருக்காங்க. அது முதல்ல கிடையாது. கருங்கோழியோட முட்டை நார்மல் நாட்டுக்கோழி முட்டை எப்படி இருக்கோ அதே மாரி தான் இருக்கும். நான் மேல வீடியோல ஷோ பண்ணிருக்க மாரி தான் கருங்கோழி எக்ஸ் இருக்கும். கருங்கோழிக்கு மெலனின் செல்ஸ் அதிகமாக இருக்கனால அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக தான் இருக்கும். மெலனின் செல்ஸ் கருங்கோழிக்கு அதிகமாக இருக்கனால ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது எடுக்கலாம். ஸ்கின்ல தேம்பல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கருங்கோழியோட மீட் எடுத்து தேங்காய் எண்ணெயில் நம்ம காய்ச்சி அது எங்கெங்கே இருக்கோ அதை நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக சரியாகும். இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதோட சிக்கன் வந்து மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கணும். அண்ட் இதோட எக் வந்து டெய்லி ஒன்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம கண்டிப்பாக இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் சிக்கன் அண்ட் எக்கில் அயன் சத்து அதிகமாக இருக்கனால அனீமியா பேஷண்ட், அதாவது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதோட மீட் அண்ட் எக் எடுக்கலாம். கருங்கோழியில் ஃபேட் கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஜிம்முக்கு போகிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதோட எக் அண்ட் மீட் எடுத்துக்கலாம். இதோட அதர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பிபி லெவல் கண்ட்ரோலாக வச்சுக்கும், கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோலாக வச்சுக்கும், அதுக்கப்புறம் பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய தேய்மானங்கள் இது சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அது வராமல் தடுக்கிறதுக்கு உதவி செய்யும்.